ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட தொழிலுக்கான காரணம் அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற மேட்சஸில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா எந்த பிளேயிங் 11 எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சிஎஸ்கே இந்த சீசன்ல இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 மேட்ச் பிளே பண்ணிட்டாங்க. 2 ஹோம் மேட்ச், ஒரு அவை மேட்ச் விளாண்டுருக்காங்க. ஹோம் மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பையோட விளாண்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணாங்க சிஎஸ்கே. அதுக்கப்புறம் ஆர்சிபியோட பார்த்தீங்கன்னா தோத்துருப்பாங்க ஹோம்ல. லாஸ்டா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக குவஹாத்தியில் விளாண்டாங்க. அந்த மேட்ச்ல ஒரு 6 ரன் வித்தியாசத்துல தோத்துருந்தாங்க. சிஎஸ்கேயோட பவுலிங் அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. ஆனால் பேட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக விளையாடல. மிடில் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ருத்ராஜ் அண்ட் ரவிச்சந்திரன் ரவீந்திரா இந்த 2 பிளேயர்ஸ் மட்டும் தான் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. சிஎஸ்கே அவங்களோட பவுலிங் அட்டாக் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பேட்டிங்கை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலும் நல்லா இருக்கும். டெவான் கான்வே உள்ள கொண்டுட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லாட்டி ராகுல் திரிபாத்தியை பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் ஆட வைக்கலாம். ஏன்னா அவர் ஸ்பின்னருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நல்லா ரெக்கார்டு வச்சிருக்காரு. நூர் அகமது பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு ஒர்த்தான பிளேயராக தான் இருக்காரு. பர்பிள் கேப் ஹோல்டராகவும் பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல இருக்காரு. டெவான் கான்வே கண்ட ருத்துராஜ் கைட்வாட் இந்த 2 பேரோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ப்ரீவியஸ் சீசன்ல பார்த்தீங்கன்னா 600 ரன்னுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட விளையாட போறாங்க ஹோம் கிரவுண்ட்ல. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி நடக்க போகுது. இந்த மேட்சுக்கான நம்மளோட சிஎஸ்கேவோட ப்ரெடிக்ஷன் 11 பார்த்தரலாம். டெவான் கான்வே, ரஜின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைட்வாட், ராகுல் திரிபாத்தி, விஜய் சங்கர், ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமது, மதீஷா பத்ரனா, கலீல் அகமது. இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா சிவம் துபை தான் இப்படி உள்ள வருவாரு. சிஎஸ்கே போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா பவர் பிளே மோசமா இருந்துச்சு. 3 ஓவர்ல பாத்தீங்கன்னா வெறும் 5 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா ஒரு 10 ரன் அடிச்சிருந்தா கூட சிஎஸ்கே இந்த மேட்ச் வின் பண்ணிக்கலாம். 6 ரன் வித்தியாசம் தான் தோத்துருந்தோம். 6 எதிரா சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா பவர் பிளேவை நல்லா யூஸ் பண்ணி ஒரு 60-50 ரன்னுக்கு மேலே அடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எந்த பிளேயிங் 11 எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் நம்ம மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்